இன்றைக்கி வந்து நான் இந்த லெசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த லெசன் பார்த்திங்கன்னா நான் ராஷ்டிர பாஷாலேருந்து நான் புக் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னா இந்த ரோமனில் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இந்த லெசனில் வந்து உங்களுக்கு நடத்த போகிறேன். உம்மா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 117 ரீட் கி ஹட்டி லெசனில் இருக்குது. இதுதான் ரீட் கி ஹட்டி. நம்ம தான் படிக்கலாம் கைஸ். வாங்க. உமான்னு இருக்கு இல்லையா, அங்கே பேஜ் எடுத்துக்கோங்க. எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உமா. रीड की हड्डी एकांकी का प्रधान पात्र है उमा. பாருங்க, ரீடி கி ஹட்டியோட ஒரு கேரக்டர் தான் யார் பிரதான கேரக்டர் யாருன்னா உமா. ஓகேவா. रीड की हड्डी एक सामाजिक एकांकी. सामाजिकना कॉलोनी, சொசைட்டின்னு சொல்லலாம், காலனின்னு சொல்லலாம். சாமாஜிக்னா சொசைட்டி. ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையே இல்லை. நான் அண்டர்லைன் பண்ணிட்டு மட்டும் எழுதுனா போதும். उमा इस एकांकी की नायिका है. नायिका मीन्स हीरोइन. नायिकाना हीरोइन. अंडरलाइन பண்ணி எழுதிக்கோங்க. उमा BA तक पढ़ी लिखी है. उमा வந்து BA பண்ணியிருக்காங்களா. वही संगीत. ஸோ நம்ம எங்கே படிச்சுட்டு இருந்தோம்? இங்கே கைஸ், உங்களுக்கு கிளியராக தெரியுதா? கைஸ், நம்ம எங்கே படிச்சுட்டு இருந்தோம்? இங்கே BA வரைக்கும் படிச்சிருக்காளா. யார் உமா வந்து BA வரைக்கும் படிச்சிருக்காளா. அப்புறம் वही संगीत में प्रवीण है. संगीत में अच्छी है எழுதிக்கலாம். நீங்கள் பிரவீனுக்கு பதிலாக अच्छी है எழுதிக்கிறேன். संगीत மீன் நத்திங் பட் மியூசிக்கை தான் சங்கீதம்னு சொல்கிறாங்க. மியூசிக்கு தான் சங்கீதம்னு சொல்கிறாங்க. चित्रकला में भी वह माहिर है. माहिरना टैलेंट. माहिरना टैलेंट के बाद अपने माता पिता का मान सम्मान करने के लिए वह बहुत देर तक चुप रहती है. அவங்க வந்து அவங்க அம்மா பேரண்ட்ஸோட ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அவங்க ரொம்ப நேரம் பேசாமே இருப்பாளாம். अपने आप पर काबू रखती है. काबूना कंट्रोल. काबूना कंट्रोलिல் இருப்பாளாம். இதுவுமே பேசாமல். இது நீங்கள் தேவையில்லை, எழுத தேவையில்லை. गोपाल प्रसाद अपने पुत्र शंकर के लिए उसे देखने आता है. जब அவர் வந்து யார் கோபாலர் வந்து अपने पुत्रना போத்தா அவங்களுக்கு வந்து பார்க்க வந்திருக்காளாம். जब उमा कुछ नहीं बोलती है तो वह पूछता है यह बात नहीं करती है क्या. அவள் உமா வந்து சைலண்ட்டாக இருக்கனால இவன் யார் கோபாலோட புத்திரி கேட்டான்னா இவன் ஏன் பேசாமே இருக்க, இவன் பேச முடியாதா. तब कहती है, இது எழுத வேணாம். तब कहती है जब मेज कुर्सी बिकते हैं तब वे बोलते नहीं है. जब मेज कुर्सी வந்து बिकते हैं நான் வந்து சொல்ல மாட்டேன். वह आगे कहती है कि मैं BA पढ़ा हूँ, कोई पाप नहीं किया है. அவள் சொல்கிறாளா, நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன், ஏதாச்சும் நான் தப்பு பண்ணனா. आप अपने पुत्र से पूछिए कि वह लेडीज़ हॉस्टल में कैसे पकड़ा गया. அவள் சொல்கிறல லேடிஸ் ஹாஸ்டலில் எப்படி கேப்சர் பண்ணாங்க அவங்கள. யார? இந்த கோபால் பிரசாதோட पुत्र. गोपाल प्रसाद और शंकर दोनों लज्जित होकर चल जाते हैं. लज्जितना इंसल्ट ஆகி அவங்க போயிடுறாங்க, திரும்பி வீட்டுக்கே போயிடுறாங்க. உமா கி துத்தா அவள் தைரியமாக இருக்கிறனால இது வந்து ஒரு நல்ல பாத்திரன்னு சொல்கிறாங்க.
ஸோ தேங்க்யூ காய்ஸ், பை பை. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.